நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருமே எல்லாருக்கும் சாட்சி. நான் நல்லவன், கடவுள் உணர்ந்தவன், உனக்கு கடவுள் உணர்த்த வல்லவன். நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கு ஆப்போசிட்டாக நான் பேச மாட்டேன். நீ கடவுள் உணர்ந்தவன்னு என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். அப்படி தானா, நீ உணர்ந்தவன் தானா, என்ன பண்ணலாம், கோபமோ அதுவோ வராது. அதில் ஒழுக்கம்னு என்னுடைய சுய ஒழுக்கத்தில் இருக்கிறவன் நான். உன் ஒழுக்கத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. என் ஒழுக்கத்து மேலே அக்கறை உனக்கு வந்தால் தப்பு உண்டு. சிவ வாக்கியத்தை செக்ஸ் வாக்கியமாக்கிட்டேன்னு நீ நினச்சினேன்னா அது உன் பிரச்சனை. புரியுதா? நான் ஒரு ஆண், நான் ஆணாக இருக்க பிறந்துருக்கிறேன், நான் ஆணாக இருப்பேன். புரிஞ்சிச்சா? நான் எப்படி என் ஆண்மையை கொண்டாடிப்பேன். இதை பப்ளிக்கில் நான் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் கக்கா போவேன், சூத்த கழுவுவேன். புரிஞ்சிச்சா? இப்போ கக்கா போய் சூத்த கழுவுனா இல்லையான்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் கக்கா போவேன், சூத்த கழுவணும். எந்த பேப்பரில் துவச்சிங்க, எந்தெந்த பேப்பரில் எல்லாம் துவச்சிப்பீங்க? இல்லை, ஏன் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டீங்க? இடது கையில் கழுவிங்களா, வலது கையில் கழுவிங்களா? தேவையில்லாத கேள்வி.